வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, காலையில் டிஃபனுக்கு காரைக்குடி ஸ்டைலில் ஒரு கத்திரிக்காய் கொசுமல்லி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது ஒரு 3 பேருக்கு இன்றைக்கி பண்ணுறோம். கத்திரிக்காய் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால 4-5 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், ஒரு 3 வத்தல், 2 உருளைக்கிழங்கு, இந்த பெருசாக இருக்கிறதுனால ஒரு தக்காளி, கொஞ்சமாக புளி வெந்நீரில் ஊற வச்சுருக்கேன். இது எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் வாங்க. இப்போ உருளைக்கிழங்கை இந்த மாதிரி தோல் சீவி வச்சுக்கோங்க. தோல் சீவிட்டு பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம நல்லா மசிச்சு தான் குக்கரில் ஒரு 2 விசில் வச்சாலே போதும், நல்லா மசிஞ்சிடும். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கணும். நம்ம நல்லா பெருசாகவே கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதே மாதிரி கத்திரிக்காய் இதை மட்டும் க்ளீன் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள அந்த தோலை மட்டும் எடுத்துக்கோங்க. இது தோலோடையே இருக்கலாம். இது 1/4 கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி குக்கரில் போட்டுக்கோங்க. குக்கரில் போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த அளவு தண்ணி இருந்தால் போதுங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. ரொம்ப உப்பு போட வேண்டாம். லைட்டாக உப்பு போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியை இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் பத்தாட்டி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. அங்கங்கே அந்த கட்டியாக இருக்கக்கூடாது. ஃபுல்லாகவே நல்லாவே மசிச்சிடணும். இந்த மாதிரி மசிச்சுட்டு இந்த ஒரு தக்காளியை நான் மிக்சியில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். எனக்கு பியூரி போட்டுட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதனால் போடுறேன். ஆனால் இதே கத்திரிக்காய் கொசுமல்லி கோயம்புத்தூர் சைடில் பார்த்திங்கன்னா பூசணிக்காய், அப்புறம் கேரட்டு, அப்புறம் பீக்கங்காய் எல்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட்ருக்கேன் நான். அதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் இது தான் ஒரிஜினல் காரைக்குடி கொசுமல்லி. இந்த ஸ்டைல் இது பிகினர்ஸுக்கு ரொம்ப ஈஸிங்க. எல்லாம் மொத்தமாக குக்கரில் போட்டுட்டு ஒரு 2 விசில் வந்தோடனே எடுத்து இந்த மாதிரி மசித்து தாளிக்கிறது ரொம்ப ஈஸியான வேலை. அவங்களுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சிட்டோம் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இப்போ இந்த புளி தண்ணி இருக்குல்ல, இதை நம்ம கரைச்சி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தான் ஊற்றணும், அப்போ தான் நல்லா ஊற்றிக்கலாம். பார்த்து ஊற்றிக்கலாம், ஓகேவா? இதில் உப்பு போட வேண்டாம். முதல்ல உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் இப்போ உப்பு போட வேண்டாம். நம்ம தக்காளியை ஒரு அடி அடிச்சுட்டு வந்துடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடுகு ஜீரகம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் ஜீரகம், சும்மா ரொம்ப கொஞ்சம்தான். ஜீரகம் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் இது ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு டிசைனில் பண்ணுவாங்க. ஆனால் கோயம்புத்தூர் சைடு ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. காரைக்குடியில் இந்த மாதிரி சிம்பிளாக தான் பண்ணுறாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் நிறைய காய்கறி போட்டு பண்ணுறதுனால அது ஒரு டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. இது சூடான இட்லி, அந்த வெங்காயம் ஊத்தப்பம் இருக்குது பாருங்கள், அதுக்கெல்லாம் அட்டகாசமான ஒரு சைட் டிஷ் இது. வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டுடலாம்.
வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். கருவேப்பிலை பறிச்சுட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி பிச்சு போட்டால் தான், இந்த இன்னும் கிள்ளி போட்டிங்கன்னா தான் கருவேப்பிலை வாசம் சூப்பராக இருக்கும். அடுத்த சிம்லேயே வச்சுக்கோங்க. இதுக்கு பாருங்கள், பருப்பு இல்லை, ஒரு பொடி, எந்த பொடியுமே இல்லை, கொத்தமல்லி பொடி இல்லை, சாம்பார் பொடி எதுவுமே போட தேவையில்லை. ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பச்சை மிளகாய் வாசம் பாருங்கள், அவ்வளோ நல்லா வருது. இதுக்கு பூண்டு, இஞ்சி எதுவுமே தேவையில்லை. இப்போ வந்து ஒரே ஒரு வத்தல் மட்டும் கிள்ளி போட்டுக்கலாம். சும்மா அந்த வாசத்துக்காக தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பச்சை மிளகாய் காரம் தான். அந்த வத்தலோட வாசம் நல்ல ஒரு அரோமா கொடுக்கும், அதனால தான். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம மிக்சியில் ஒரே ஒரு தக்காளி அடித்து வச்சோம் பார்த்திங்களா, அதை ஊற்றிக்கலாம். இது கலரும் இருக்காது, ஆனால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது நம்ம பெங்களூர் தக்காளினால உங்களுக்கு நல்ல கலராக இருக்குது. இதுக்கு தண்ணி தனியாக ஊற்ற தேவையில்லை. இந்த கத்திரிக்காய் வெந்து தனியாக எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அந்த தண்ணியை நம்ம இதில் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு பார்த்துடலாம். உப்பு கொஞ்சம் போடணுங்க. நம்ம குக்கரில் வேகும்போது கொஞ்சம் கல்லுப்பு போட்டுட்டோம், அதனால் பார்த்து போட்டுக்கலாம். இந்த தக்காளி பச்சை வாசனை போகணுங்க, அப்புறம் பார்த்துடலாம். இப்போ தக்காளி பச்சை வாசம் எல்லாம் போய் நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த கத்திரிக்காய் எல்லாம் மசிச்சு வச்சுருக்கோம்ல, அதை அப்படியே இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. கலந்து கொடுத்துட்டு கொத்தமல்லி நிறையா போட்டு இறக்கிட்டிங்கன்னா கத்திரிக்காய் கொசுமல்லி ரெடிங்க. அவ்வளோதான். உப்புலேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ சுட சுட இட்லி வச்சுட்டு இதை பரிமாறிடலாம். ரொம்ப அருமையாக வந்திருக்குதுங்க. இப்போ சுட சுட இட்லி வச்சுட்டு வந்துடுறேன். கத்திரிக்காய் கொத்து ரெடி ஆகிடுச்சிங்க. இட்லியும் நமக்கு நல்லா ஆவி பறக்க வந்திருக்கு. இப்போ வந்து இட்லிக்கு இந்த கத்திரிக்காய் கொத்தும் நம்ம நேற்று தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து இட்லி பொடி பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து நல்லெண்ணெய் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் நல்லா ஊற்றுங்க. ஊற்றிட்டுங்க இந்த கத்திரிக்காய் கொத்தை நல்லா தாராளமாக ஊற்றி நல்லா சாப்பிடுங்க. சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். இட்லியும் நல்லா இருக்கும் நம்ம வீட்டில். இங்கே பாருங்கள், இப்படி வச்சுட்டு நல்லா அப்படி புரட்டி அப்படி சாப்பிட்டீங்கன்னா சும்மா அப்படி இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். இங்கே பாருங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது சிரமம் பார்க்காம ரொம்ப ஈஸி. இதுக்கு பருப்பு இல்லை,
ஒரு மசால் பொடி எதுவுமே இல்லை, தேங்காய் இல்லை, எதுவுமே இல்லை. சும்மா நம்ம 2 விசில் வச்சு இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க. நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இது இட்லி, தோசை, ஊத்தாப்பம் எல்லாத்துக்குமே சூப்பரான ஒரு சைட் டிஷ். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.